ஓம் கம் கணபதாய நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோம் நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். ஓம் ஸ்ரீமத்தாதிசங்கர பகவத்பாதல் பாதபங்கஜம் நமோ நமः. சங்கரரின் காலை கவ்விய முதலை. சங்கரனுக்கு இப்போது 8 வயது. வேதாந்தங்கள் எல்லாம் கற்று தெளிந்து விட்டான். அவனுடைய அறிவும் புத்தியும் நாடெங்கும் பரவியது. நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து அவனிடம் சந்தேகம் கேட்டு தெளிவு பெற வித்வான்கள் வர ஆரம்பித்தனர். தாய் ஆரியம்பாள் மகனை திருமணம் செய்துவிட்டு மகிழ விரும்பினாள். ஆனால் சங்கரரின் பிறவியில் லட்சியம் உலகியல் மூழ்குவதில்லை. உலக வாழ்வின் தலைக்கறிந்து அவர் தன்னை விடுவித்து துறவரம் பூணவே விரும்பினார். ஆனால் எந்த தாய்க்கு தன் மகனை துறவரம் பூண அனுமதிக்க இயலும்? சங்கரனுக்கோ தாயின் மனப்பூர்வமான ஒப்புதல் இல்லாமல் துறவு என்பது சரியாகப்படவில்லை. தன் லட்சியத்தை குறித்து தெளிவான அறிவு படைத்த சங்கரனுக்கா அதற்கு வழி தெரியாது? ஒரு நாள் ஆதிசங்கரர் தன் தாயிடம், நான் சந்நியாசம் போகிறேன், உண்மையை தேடி போகிறேன் என்றார். சங்கரனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் நிச்சயம் இந்த வீட்டை விட்டு எங்கும் போக மாட்டான் என்று தாய்க்கு யோசனை வந்தது. ஒரு நாள் சங்கரன் நதியில் குளித்துக் கொண்டிருந்தான். தாய் ஆரியம்பாள் ஸ்நானம் செய்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டிருந்தாள். திடீரென்று சங்கரரின் பயங்கரமான ஓலம் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்த அம்மா கண்ட காட்சி என்ன பயங்கரம்! சங்கரரின் காலை முதலை ஒன்று கவ்விக் கொண்டிருந்தது. சங்கரன் முதலையின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள படாத பாடு பட்டு கொண்டிருந்தான். செய்வதறியாது திகைத்து நின்ற தாய் பார்த்து சங்கரன் கூறினான், அம்மா, என்னை துறவரம் கொள்ள அனுமதித்தால் தான் இந்த முதலை என் காலை விடும். தாயே, எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாயா? ஆரியம்பாள் பதறிப்போனாள். கதறி அழுதபடி அருகில் இருந்தவர்களை உதவிக்கு அழைத்தாள். சர்வேஸ்வரன், என் பிள்ளைக்காக நான் என் உயிரை விட தயாராக இருக்கின்றேன். என் பிள்ளை எப்படியேனும் உயிரோடு இருக்க வேண்டும். அதற்கு நான் என்ன வேண்டுமென்னாலும் செய்கின்றேன், தயாராக இருக்கின்றேன் என்றார். அப்போது சங்கரர், இன்றோடு எனக்கு 8 வயது ஆகிறது. நான் மரணமடைய வேண்டும். ஆனால் இந்த உடலானது மரணமடையாமலேயே நான் இன்னொரு பிறவி எடுக்க முடியும். அதுதான் சந்நியாசம். நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை பிரம்மச்சரியம். அந்த பிரம்மச்சரிய பிறவி முடிந்து இனி சந்நியாச பிறவி எடுத்தேன் என்றால் அதற்கு பிறகு எனக்கு பிறவியும் இல்லை, மரணமும் இல்லை. ஆதலால் நான் சந்நியாசம் போக எனக்கு அனுமதி அளித்தேன் என்று சொல்லுங்கள். நிச்சயம் நான் இந்த முதலையின் பிடியிலிருந்து தப்பி விடுவேன் என்றார். சங்கரனின் கெஞ்சலை கேட்ட தாய் வேறு வழியொன்றும் தெரியாது மனதை கல்லாக்கி கொண்டு மகன் சங்கரன் உயிர் பிழைத்தால் போதும் என்ற நினைப்பில் சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்திரு என்று அனுமதித்தாள் ஆரியம்பாள். தன் மகன் துறவு பூண்டு விட்டாலும் கூட முதலின் பிடியிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்றுதானே எந்த தாயும் விரும்ப முடியும்? தாய் தன் மகனை காப்பாற்ற விரும்பியது இயற்கை தானே. தாயின் மனப்பூர்வமான அனுமதி கிடைத்ததும் சங்கரன் கையை கூப்பிக்கொண்டு கூறினான், சந்நியாசதோஹகம் சந்நியாசதோஹகம் சந்நியாசதோஹகம். நான் சந்நியாசம் கொண்டேன் என்று 3 முறை உருவிட்டதுமே என்ன ஆச்சரியம்!
அடுத்த நிமிடம் சங்கரரை பற்றியிருந்த முதலை காணாமல் போனது. சங்கரர் முதலையிடம் இருந்து விடுபட்டு கரையேறினார். சங்கரரின் காலை கெட்டியாக கவ்வியிருந்த முதலை அவனை விட்டு எங்குதான் சென்று மறைந்ததோ தெரியவில்லை. அந்த ஸ்ரீ பரமேஸ்வரனே அறிவார். ஆம், உலகியன் பிடித்து என்பது முதலை பிடிதானே. அதிலிருந்து மீள சாதாரண மனிதர்களுக்கு எங்கே முடியப் போகிறது? பூர்ணா நதியின் கரையில் சங்கரன் இல்லத்தக்கருகே இருக்கும் இந்த துறையானது இன்றும் முதலைக்கடவு என்றுதான் பிரசித்தி பெற்றுள்ளது. முதலையிடமிருந்து தப்பிய சங்கரர் தாய் வீட்டிற்கு அழைத்தாள். அதை ஏற்க மறுத்த சங்கரர் கௌபீனம் மட்டும் தரித்து அரச மரத்தடியில் அமர்ந்தார். பிறகு குடும்பத்தை பிரிந்து செல்ல போவதாகவும் கூறினார். இதை கேட்ட கண்ணீர் விட்ட ஆரியம்பாள், இந்த வயதான தாயை விட்டு போகிறேன் என்கின்றாய், நீ எங்கே போய் தங்கியிருப்பாய், எங்கே உணவு உண்பாய் என்றார். அதற்கு சங்கரர், அம்மா, துறவிகள் தங்கும் இடத்தை பற்றியோ உண்ணும் உணவை பற்றியோ கவலைப்படக்கூடாது. பிச்சை எடுத்து உண்ண வேண்டியதுதான். ஒரு இடத்தின் மீது பற்று வந்துவிடக்கூடாது என்று அவர்களை நிலையாக ஒரு இடத்தில் தங்குவதில்லை. நானும் அப்படியே இருப்பேன். இந்த உலகின் மிகப்பெரிய பாக்கியம் என்பது தக்கதொரு குருவை அமைப்பதுதான். அதனால் நான் என் குருவை தேடி புறப்படுகின்றேன். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. சங்கரர் சரிதம் தொடரும்.